தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்ன இவர் நம்மளை இப்படி முறைக்கிறாரு? ஏதாச்சும் பேசுவானா? சரி, எது பேசினாலும் நான் திருப்பி பேசுவேன்ல. அப்புறம் அவகிட்ட போய் நின்னுக்கிட்டு பல்ல காமிச்சு பேசினா எனக்கு கோவம் வரதான் செய்யும். நான் அப்படிதான் பேசுவேன். இவர் என்ன பேசினாலும் சரி, பாத்துக்கலாம். என்ன அமைதியா இருக்கா? எதுவும் பேசாம அமைதியா இருக்கா? ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். ஓ சரி, தியா குட்டி எங்க? அவன் இங்கதான் ரூம்ல விளையாடிட்டு இருந்தா. வெளியில யார் கூடயாதான் இருப்பான். அப்போ தியா குட்டி எங்க இருக்கான்னு கூட உனக்கு தெரியலாம், அப்படிதானே? பாருங்க, சும்மா குதிர்க்க மேல கேள்வி கேட்காதீங்க. அவ இங்க விளையாடிட்டு இருந்தா. பசிக்குதுன்னு சொன்னா அம்மா கிட்ட சொன்னேன். அநேகமா அம்மா தான் சாப்பாடு விட்டுறதுக்கு வெளியில கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப குழந்தைக்கு சாப்பாடு விட்டு ஆத்த தூக்கிட்டு போயிருப்பாங்க, அப்படிதானே? அப்படிதான். இப்ப என்ன உங்களுக்கு? அப்போ இப்போதைக்கு தியா குட்டி இங்க வரமாட்டாளா? தெரியல. சரி, அதெல்லாம் போகட்டும். நீ சாப்பிட்டியா? நல்ல வேலை, இவருக்கு என் மேல எந்த கோவமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் சாதாரணமா தான் இருக்காரு, அதனாலதான் சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. நம்ம இப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணி அப்படியே போய் அமைதியா படுத்துருவோம். என்ன கேட்டதுக்கு பதில காணும்? நீ சாப்பிட்டியா இல்லையா? எங்க சாப்பிட? என்ன சாப்பிட்டியா? இந்த வீட்டுல யார் கேக்குறாங்க? எனக்கு பிடிச்சது செஞ்சு தரதான் இங்க ஆள் இருக்காங்களா? அதை நான் கேட்டா எல்லாரும் என் மேல கோவப்படுவீங்க. இப்படி பதில் சொன்னா எப்படி? மாத்திரை போடணும்ல, நேர நேரத்துக்கு சாப்பிட்டதானே மாத்திரை போட முடியும். உங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியலல்ல. நீ சொல்றது சரிதான். சரி, இங்க வா. ஒன்னும் வேணும். வாடி. நான் ஒன்னும் வரல. வாடி. சௌந்தர்யா, இதுக்கு மேலே நம்ம பிஹேவ் பண்ணோம் அவர் கோவமாயிடுவாரு. அவர் கூப்பிடும்போது நம்ம அமைதியா போயிடுவோம். அப்பதான் அவர் சாந்தமாவார். இப்பவே கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு அமைதியா போயிட வேண்டியதான். இவர் நம்ம சாப்பிட்டியா மாத்திரை போட்டியான்னு எவ்வளவு அக்கறையா கேட்கிறாரு. ஆனாலும் நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். துளசி மேல உள்ள கோபத்துல இவரை தப்பு தப்பா பேசிட்டேன். ரொம்ப தப்பு தான். நான் ஜீவாவை மட்டும் வச்சு பேசியிருக்கணும், இவரையும் சேர்த்து வச்சு பேசினதான் தப்பு. சரி, இனிமே நம்ம அப்படி பேசக்கூடாது, மாத்திக்கலாம். ஜீவாவை மட்டும் வச்சு பேசிக்கலாம். ஏய், உன்னதான் கூப்பிடுறேன், வாடி. வரேன். ஐயோடா, ரொம்பதான். வா. சொல்லுங்க, எதுக்கு இப்ப பக்கத்துல கூப்பிட்டீங்க? என்ன புருஷன் தானே பக்கத்துல கூப்பிட்டேன், என்னமோ மூணாவது மனுஷன் கூப்பிட்ட மாதிரி ரொம்ப பிஹேவ் பண்ணி கேட்கறான். சரி, அதெல்லாம் போகட்டும். நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது உன் கடமை. கரெக்டா டைமுக்கு மாத்திரை போட வேண்டியது உன் கடமை. உன்னை சாப்பிட்டியா மாத்திரை போட்டியான்னு எல்லாரும் நல்லா விசாரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நான் கேட்கறேன்னா ஒரு புருஷனா எனக்கு அந்த கடமை இருக்கு, அதனால கேட்கறேன். என்ன மாதிரியே உங்க அம்மாவும் இருக்கணும், துளசியும் இருக்கணும், அவங்க இருக்கணும், இவங்க இருக்கணும்னு நினைச்சுன்னா அது தப்பு. உன் வயிற்றுக்கு நீ தான் சாப்பிடணும், உன் பிள்ளைக்கும் சேர்த்து நீ தான் சாப்பிடணும். உன் பிள்ளையும் நீயும் நல்லா இருக்கணும்னு நினைச்சினா நீ தான் நேர நேரத்துக்கு கரெக்டா மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கணும். என்ன சொன்னதெல்லாம் புரியுதா? புரியுதுங்க. அதுக்காக எனக்கு என்ன வேணுங்கிறத நானேவா போய் சமைச்சு சாப்பிட முடியும்? இப்ப நான் குழந்தை வயிற்றுல வச்சிட்டு இருக்கேன்ல, அதுக்காகவாது எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து செய்ய வேணாவா? அதுவும் அவங்க கடமை தான். அது சரி, உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சரி, இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்ப சாப்பிட்டியா இல்லையா? மாத்திரை போட்டியா? போட்டேன். அப்போ சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டுட்டேன். அமைதியா பெட்ரூம்ல படுத்து தூங்க வேண்டியதானே? எதுக்கு கிச்சன்ல வந்து துளசியை வம்பு இழுக்க? பாருங்க, நான் உணவுல வம்பு இழுக்கிறேன். எனக்கு வந்து பசிச்சது, மதியானத்துக்கு என்ன வேணும்னு அவகிட்ட சொல்ல வந்தேன். அப்ப அவ திமிரா பேசினா, அதான் நானும் அவளை தட்டி வைக்கணும்னு பேசினேன். அவ்வளவுதான். சரி, அப்ப எதுக்கு என்னையும் துளசியும் தப்பா வச்சு பேசுன? அது அது வந்து அவ பின்ன உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான், நீங்களும் அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு கூட சரியா படல, அதனாலதான் அப்படி கேட்டேன். அடிக்காதீங்க, நிறுத்துங்க. எதுக்கு பாடிக்கிறீங்க? போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன மிருகமா? ஐயோ, விடுங்க, என்னால வலி தாங்க முடியல. விட்டுருங்க, விடுங்க.
நான் வயித்துல குழந்தையோட இருக்கேன். ஒரு புள்ள தாச்சி இந்த அடி அடிக்கிறீங்க. உங்களுக்கு அறிவில்ல? அடிக்காதீங்க, நிறுத்துங்க. எதுக்கு இப்ப அடிக்கிறீங்க? போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன மிருகமா? நீ என்ன மிருகமா? என்னை இப்படி மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். ஒரு புள்ள தாச்சி இப்படி அடிக்கணும்ன்ற கூட்டம் ஒன்று கூட இல்லாம இப்படி அடிக்கிறேன். ஆமாடி, மிருகம் தான். அதுவும் இப்பதான் மிருகமா மாறிட்டேன். இவ்வளவு நாளா மனுஷனா தான் இருந்தேன். இப்பதான் உன்னாலதான் மிருகமா மாறி இருக்கேன். ஏண்டி, உன்னை அக்கறையா அனுசரிக்க எனக்கு உரிமை இருக்கு. உன்னை அடிக்க எனக்கு உரிமை இல்லை. இதுவும் ஒரு புருஷனோட கடமை தான். சொல்லிலாம் உன்னை திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இப்படி என்ன சொன்ன. அவ என் தங்கச்சிடி. கூட பிறந்ததான் தங்கச்சி இல்லை, என் சித்தப்பா பொண்ணு. என் தங்கச்சி அவ. அவளை என் கூட வச்சு உனக்கெல்லாம் சத்தியமா மனசாட்சி இல்லை. நீ எல்லாம் பொம்பளை ஜென்மமாடி. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏண்டி, உனக்கு துளசி மேல கோவம் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசிருவியா? ஏய், அப்படி என்னடி உனக்கு அவன் மேல கோவம்? சரி, அப்படியே உனக்கு அவன் மேல கோவமா கூட இருந்துட்டு போட்டோம். ஒரு நாத்தனாரா அவளை நீ சித்திரவதைப்படுத்துறேன்னு நான் ஏத்துக்கிட்டு போறேன். நான் புருஷன் தானே. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எவ்வளையாவது நான் பார்த்திருப்பேன். எப்படி ஒரு தங்கச்சி கூட? ஆமா, எல்லாரும் அவகிட்ட போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி ஊர்ல உலகத்துல இல்லாதவளை பார்த்துட்ட மாதிரி அவதான் சரி, அவ பண்றதுதான் எல்லாமே கரெக்ட்னு அவளை தூக்கி வச்சு பேசுறீங்க. அதனாலதான் அப்படி பேசுனேன். ஏய், ஏற்கனவே அடிச்சதுக்கு இன்னும் பாதி உயிர் போயிருக்கும். இதுக்கு மேலே நான் அடிச்சேன் செத்துடுவேன். வயிற்றுல இருக்குது ஏன் பிள்ளை. அதுக்காக தான் உன்னை விட்டு வைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது பேசுன மொத்தமா தலை முழுக்கிட்டு போயிடுவோம். பாத்துக்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏய், பொம்பளை தானடி நீனு. உன்னை மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தானடி. அவளை இந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்துறேன். என்னடி உனக்கு அவன் மேல இவ்வளவு கோபம் ஆத்திரம்? அப்படி அவன் உன்னை என்ன தடி பண்ணிட்டான்? அவ பாவம். அவ உண்டு, அவ வாழ்க்கை உண்டுன்னு அவ அமைதியா இருக்கும். அவ்வளவு போய் சீண்டிக்கிட்டே இருக்க. அவன் சந்தோஷமா தான் உனக்கு பிடிக்காது, அப்படிதானே? எல்லாம் இங்க பார், இதுதான் கடைசி. இன்னொரு தடவை நீ என் தங்கச்சி பக்கம் போன, ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டியது வரும். இப்ப நான் புருஷனா என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை என் தங்கச்சி பக்கம் நீ போனன்னு தெரிஞ்சது, அப்ப துளசியோட அண்ணனா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டி ஜாக்கிரதையா இரு. அப்போ கிச்சன்ல வேற என்னமோ நடந்திருக்கு. மாமா இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் அக்காவை கை நீட்டாதவர் இன்னைக்கு இந்த அடி அடிக்கிறாருனா, அதுவும் அவ புள்ளத்தாச்சா இருக்காருன்னு தெரிஞ்சும் இந்த அடி அடிக்கிறாருனா, அக்கா வேற என்னமோ பேசியிருக்கான். துளசி, நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ஏண்டி, எதுக்கு இப்படி இருக்கான்? நன்கு சொல்லாத வரவம் இவன் நெஞ்சோடு வளர்த்தான். அது தப்பான கருத்தா தண்ணீரில் இழுத்தான். மாமா, எங்க மாமா போயிட்டீங்க? இவ்வளவு நேரம் உங்களை தான் தேடிட்டு இருந்தேனே. இன்னைக்கு தானே ஒரு நாள் லீவு, வீட்டில் இருக்கலாம்ல. இன்னைக்கு வெளியில போயிட்டு வருவீங்க, நாளையில இருந்து ஆஃபீஸ்க்கு போக போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்தா என்ன மாமா உங்களுக்கு? நீங்க இன்னும் சாப்பிடல, சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. வரீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா? எப்படி நான் சாப்பிடுவேன்? நீங்க இன்னும் சாப்பிடலையாமா? இவரை விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிடுவேனாமா? எனக்கு பசிக்குதுங்க மாமா. நீங்க வந்துருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? நம்ம போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன மாமா? வரேன். மதன், இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ். என்னடா ஆட்டம் ஆடுன? நீ நல்லவனா? எனக்கு நல்லாவே தெரியும் நீ நல்லவனு. ஆனா பாரு, உன் தலையெழுத்து நான் உனக்கு ஒரு கொடுத்தேன் பத்தியா? அது உள்ள போனதும் நீ ஏன் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியாதுல்ல. இப்ப நீ அந்த பூர்ணிக்கிட்ட தப்பு தப்பா நடந்துக்க போற. அத உன் பொண்டாட்டி அவ கண்ணால பார்த்து, அதுக்கப்புறம் அவ என்ன முடிவெடுக்க போறாங்கிறத நீ பார்க்க போற. அவ மட்டுமா இந்த ஹாஸ்பிட்டலே பார்த்து உன் முகத்துல காரி துப்புண்டா. நல்ல டாக்டர் நான் பேர் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாரு உனக்கு என்ன பேர் கிடைக்கும்னு. கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாவும் வந்துடுவாரு.
அவர் கண்ணு முன்னாடியும் நீ இப்படியெல்லாம் அசிங்க பண்றத அவரும் பாப்பாரு. உங்களை ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாருல, இப்ப தெரியும். பெத்த பொண்ணை விட்டுட்டு அடுத்தவனை நம்பினா இதுதான் நமக்கு கதின்னு எங்க அப்பனுக்கும் ஒரு பாடமா இருக்கும். காட்டுறேன் நான் யாருன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் சரி எங்க அப்பனுக்கும் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த காவியாவை லீஸ்ல இட போட்டுட்டாலும் இப்ப பாருடா என்ன நடக்க போகுதுன்னு. என்னங்க ஷாலு, இப்படியே வெளியில நீ யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாருங்க. அப்பதான் உங்க ஹஸ்பண்டோட வாண்டவாளம் தாண்டவாளலாம் உங்களுக்கு விளக்கமா தெரியும். போங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என் ஹஸ்பண்ட் பத்தி தெரியும். நான் உள்ள போய் பார்த்துட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் நானும் சொல்றேன். உள்ள போய் உன் புருஷனோட லட்சணத்தை பார்த்துட்டு அப்புறமா நீ என்ன முடிவு எடுக்கணுமோ எடு. நான் இப்பவே முடிவு எடுத்துட்டேன். ஆனா நானும் அந்த காட்சியை பார்க்கணும்ல. அந்த காட்சியை என் கண்ணால பார்த்துட்டு நானும் என் முடிவை சொல்றேன். உள்ள போமா? போறேன். உள்ள என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கும். நீங்களும் பார்க்கணும்ல, பாருங்க. அது பார்க்கலாம நானும் ஆவலா இருக்கேன். பாரு, நம்ம டாக்டரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க. ஓபன் பண்ணி உள்ள போமா. ஷாலு மேடம், நீங்க காவிய மேடம் மேல கோவப்படுறது ஒரு நியாயமும் கிடையாது. அவங்க உண்மை எதுன்னு சொல்றாங்க. நீங்க போய் பார்த்துட்டு நியாயமா நீங்க உங்க ஹஸ்பண்ட் மேலதான் கோவப்படணுமே. நீங்க பாருங்க மேடம், இங்க நின்று நீங்க வீணா டைம் வேஸ்ட் பண்றதை விட உள்ள போய் உங்க ஹஸ்பண்ட் செய்ய வேண்டியதை தடுத்து நிறுத்துங்க. அப்பவாது உங்க ஹஸ்பண்ட் திருந்துறாருன்னு பாப்போம். என்ன மேடம், நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மதன் டாக்டர் இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சேடா பைசே, என்னங்க ஒருத்தர் பின்னாடி எப்படி வேணாலும் பேசலாமா? அவர் முன்னாடி இருக்கும்போது மதன் டாக்டர் அப்படி, மதன் டாக்டர் இப்படி, ஆஹா ஓஹோ, மதன் டாக்டர் போல யாருமே வர முடியாது இப்படி எல்லாம் அவர் முன்னாடி பேச வேண்டியது. அவர் பின்னாடி நீங்களா இவ்வளவுதானா? வேண்டாம், இங்க பாருங்க, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. This is too much. சொல்லிட்டேன், இது ஹாஸ்பிடல். கேட்டீங்களா மேடம்? சும்மா தேவையில்லாம எங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க மட்டும் எதுக்கு போறீங்க? உங்க ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் இருக்க போய் தானே உள்ள போய் என்னன்னு பார்க்க போறீங்க. அப்புறம் நீங்க என்னமோ நல்லவங்க மாதிரி எங்களை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன? என் ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்பட்டு உள்ள போறேனா? உள்ளவா நான் சந்தேகப்பட்டு உள்ள வந்தேனா? இல்ல, உள்ள வந்து பாரு. வாங்க உள்ள. இந்த காட்சியை பார்க்கும்போதே மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த உள்ள நடக்கிற காட்சியை பார்த்தா அப்பப்பா அடியே காவியா, உன் மனசு குளிர்ந்து போயிடாண்டி. வேண்டாம், தேவையில்லாம என்கிட்ட உதவ வாங்காத. ஷாலு, ஷாலு, நீ எப்ப வந்த? அம்மா, மேடம் எதுக்கு வந்திருக்காங்க? என்ன ஜனனி, நீ வந்திருக்க? என்ன நீ என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அட அட அட, வெளியில இருந்து கேட்டதை விட உள்ள வந்து பார்க்கறது ஒரு கண்கொள்ளா காட்சிதான். மிஸ் பூர்ணி டாக்டர், என்ன உள்ள ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போல இருக்கேன். என்ன என்னென்னமோ ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கேன். சிரிப்பு சத்தமும் சிலுங்கல் சத்தமும் ஒரு மாதிரி வெளியில கேட்டுட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு வெளியில கேக்குது. அப்புறம் சத்தமா சிரிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ சும்மா இருக்கணும்ல. நீ சும்மா இல்லாம சும்மா என்ன சீண்டிட்டே இருக்காங்களா? அதான் சிரிப்பு சத்தமும் சிலுங்கல் சத்தமும் கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதை கேட்டுக்கிட்டு ஜோர் கூட தட்டாம டக்கு உள்ள வந்து நிக்கிறீங்க. அது சரிதான். கேட்டீங்களா ஷாலு? நீங்க வந்து இருந்தும் உங்க முன்னாடியே நடந்தது அவங்களே அவங்க வாயால சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணி, ஷாலினி முன்னாடியே இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க எதை தப்பா நினைக்க போறாங்க? இதுல ஷாலு தப்பா நினைக்க என்னங்க இருக்கு? இது ஹாஷிஷல் தானே. இதுல ஷாலு எதுக்கு தப்பா நினைக்கிறேன்? ஓ, அப்ப இது உங்களுக்குள்ள ஹாஷிஷலா போயிட்டு தான் இருக்கா? ஆமா, இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. இதுக்கு எப்போ நடக்கிறது தானே. இதுல ஷாலு தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஷாலு, கேட்டீங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? இதை கேட்டுட்டும் அமைதியா நிக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரல? ஆமால, பூர்ணி பேசுறதை கேட்டும் நான் அமைதியாவே இருக்கேன்ல. இதுக்கு மேலே நான் அமைதியா இருக்கக்கூடாது. நான் பேசிதானே ஆகணும். கொஞ்சம் போறீங்க, இப்ப பேசிடுவேன். அட, அதுக்குதான் ஷாலு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேசுங்க. நீங்க எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் நேரத்துல நடந்துடும். பார்த்துட்டே இருங்க. பூர்ணி சார் உள்ள இருக்காரா? ஆமா ஷாலு, உள்ளதான் இருக்காரு. சரி, நானே கூப்பிடுறேன். சார் வெளியில வாங்க. இதுக்கு மேலே உள்ளவே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களை பார்க்கதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அதனால வெளியில வாங்க. என்ன ஷாலு, அவர் ஷையா ஃபீல் பண்றாரோ என்னமோ. காவியா மேடம், ஜனனி, நீங்க ரெண்டு பேர் போங்க. அது ஷாலு இருக்கால, நாங்க பேசிக்கிறோம், நீங்க போங்க. பூர்ணி, நான் பார்க்கறதா முக்கியம், அவங்க பார்க்கறதானே முக்கியம். அதுக்குதான் சார், இதுக்கப்புறம் எதுக்கு வைக்கும்? வெளியில வாங்க. ஹாய் ஷாலினி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மனோஜ், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆனா பாருங்களேன், இங்க ஒரு சிலவங்க தான் நல்லாவே இல்லை. அவங்களாம் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? இவன் யாரு? ஆமா, மதன் எங்க? பூர்ணி, ஏய்
ஷாலு நீ எப்போ வந்த? ஜஸ்ட் நோ மதன். ஏய் நீ எதுக்கு இந்த டைம்ல வந்தா? என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? எப்படி வந்த? மதன் நானா வரல, இன்னும் ஒரு சிலவங்க வர வச்சாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். வர வச்சாங்களா? ஷாலு என்னம்மா சொல்லிட்டு இருக்க? எனக்கு எதுவும் புரியல. ஆமாங்க, இங்க நிறைய பேருக்கு புரியாம தான் முழிச்சிட்டு இருக்காங்க. புரியுற மாதிரி சொல்றேன், இப்படி வாங்க. என்ன மேடம்? காவியா மேடம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறீங்க போல இருக்கே. ஷாலு என்னம்மா என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மதன், உங்க காவியா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, உங்க மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. உங்க மேல உள்ள பாசத்துல உங்க பேர்ல என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சாங்க, பட் எதுவுமே முடியலையா? அதான் மேடம் என்ன பண்றதுன்னு தெரியாம நடக்கிறதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கணும்னு இருக்காங்க. என்ன மாறி மாறி டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அச்சச்சோ, நாங்க எப்படிங்க உங்களை டீஸ் பண்ண முடியும்? காவியா மேடம் உங்களை நாங்க போய் டீஸ் பண்ண முடியுமா என்ன? நீங்க தான் மதன் டாக்டர் ஏதாவது பண்ணணும்னு நம்ம துடியே துடிச்சிட்டு இருந்தீங்க. பாவம் மேடம், நீங்க காலையில இருந்து போற பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிட்டே இருக்கு பாருங்களேன். ஏய் என்ன வச்சு ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, நீயும் மதன் தானே உள்ள இருந்தீங்க, மதன் கிட்ட தானே நிசர்ச்சி சுத்தி பேசிட்டு இருந்தேன். இப்ப மதன் வெளியில இருந்து வராரு, இவர் யாரு? இவர் யாரா? இவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஹலோ சரி, இவ்வளவுதான் கேட்கறீங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். இவரு பூர்ணி ஏறு, மேடம்க்கு நான் சொல்றேன். நீ உன் வாயால சொல்றதை விட நான் என் வாயால சொன்னா மேடம்க்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மேடம், இவ நான் கட்டிக்க போறவன். இன்னைக்கு இவளுக்கு நைட் டியூட்டி பாருங்க. இவ்வளவு தனியா விட்டுட்டு எப்படி அங்க இருக்க முடியும்? அதனாலதான் உனக்கு துணைக்கு நான் இருக்கேமான்னு நான் எப்பயோ வந்துட்டேன். டேய் நீ யாரா? எப்பட வந்த உள்ள? மதன் தான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள இருந்தது. மதன் எப்ப வெளியில போனா, நீ எப்ப உள்ள வந்த? காவியா மேடம் மரியாதை கொடுத்து பேசுங்க. அவர் என் ஃப்ரெண்டு. என் முன்னாடி ஆவா இவன்னு சொன்னீங்க, நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. காவியா மேடம் அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன கட்டிக்க போறவர். ஓகே, என் முன்னாடி நீங்க அவர் ஆவா இவன் ஏதாவது பேசுனீங்க, ஹாஸ்பிடல்ல உள்ளதா காவியா மேடம், வெளியில வந்தா வெறும் காவியா தான். அந்த வெறும் காவியாவையும் இல்லாம ஆக்கிடுவா இந்த பூர்ணி. கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. என்ன மேடம், மதன் டாக்டர் இப்படி போய் தப்பா நினைச்சிட்டீங்க? நான் அப்பவே நினைச்சேன் மதன் டாக்டர்னா இப்படிப்பட்டவர் கிடையாதுன்னுட்டு. நீங்க தான் இல்லாத போல அதெல்லாம் சொல்லி எங்க எல்லாரையும் இப்படி கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. எங்க எல்லாரையும் இப்படி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு கடைசியில நீங்க அசிங்கப்பட்டதான் மிச்சமாச்சு மேடம். ஜனனி ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி, நான் ஹெல்ப் பண்ணி கேட்டதும் எனக்கு உடனே ஹெல்ப் பண்ண பாரு. என்ன ஏதுன்னு கேட்காம எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணல, ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. ஷாலு மேடம் தேங்க்ஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், எனக்கு மதன் டாக்டர் பத்தி நல்லாவே தெரியும், பூர்ணி மேடம் பத்தியும் நல்லாவே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் இவங்க தப்பா சொன்னா நான் நம்பிடுவேன். இவங்க என்கிட்ட சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க பாத்தீங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் தான் கரெக்டா இருந்திருக்கு. நல்ல வேலை இவங்க என்கிட்ட சொன்னதுனால நீங்க சொன்னதை நான் கரெக்டா பண்ண முடிஞ்சது. இவங்க வேற யார்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடக்குறீங்க புரியலையா மேடம்? அது சரி, உங்களுக்கு எப்படி புரியும்? உங்க கண்ணு மொத்தமும் மதன் டாக்டர் மேல மட்டும் தானே இருந்தது, அவருக்கு கெட்ட பேரை உண்டாக்கி தரணும்னு மட்டும் தானே இருந்தது. அப்ப நீங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு எதுவும் புரியல. என்ன மேடம் பாக்குறீங்க? நீங்க காஃபில டேப்லெட் போடுறது எனக்கு தெரியும், அந்த காஃபி அவங்க எப்படியாவது குடிக்க வைக்கணும்னு நீங்க போராடினது எனக்கு தெரியும். அந்த காஃபியை நான் உள்ள கொண்டு போனது மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. உள்ள கொண்டு போன காஃபியை மதன் டாக்டரும் பூர்ணி மேடமும் எப்பயோ அதை ஊத்திட்டாங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்வீங்கன்னு முன்னாடி ஷாலு மேடம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்னடா இப்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்காளே, அப்ப நம்ம கூட சேர்ந்து ஜால்ரா தட்டினாலேன்னு பாக்குறீங்களா? அப்படி என்ன பேச வச்சதும் ஷாலு மேடம் தான். நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலனா நீங்க வேற யாரையாவது வச்சு உங்க பிளானுக்கு யூஸ் பண்ணிப்பீங்கன்னு அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாதிரி நடிச்சேன். ஹலோ மேடம், நீங்க எப்படி சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஷாலு மேடம் உங்களை பத்தி சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்லை. ஆனா நானே கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எங்க சீஃப் டாக்டரோட பொண்ணா நீங்க? அவர் எங்க, நீங்க எங்க மேடம்? எதுக்கு இந்த மாதிரி கேவலமான புத்தி வச்சிருக்கீங்க? அப்படி என்ன மேடம் மதன் டாக்டர் உங்களுக்கு பண்ணிட்டாரு? அவர் வேலையை எதாவது பார்த்தாரு? உங்க அப்பா பேர்ல மதிப்பு மரியாதை வச்சது அவர் தப்பா? அவர் உங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரோட ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு இங்க வந்து உங்களுக்காக அவர் பாடுபட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவரை படாத பாடுபடுத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே வெக்கமா அசிங்கமா இல்ல? அது எப்படி சொல்லுங்க, அவங்களுக்கு அசிங்கமா இருக்கும்? அவங்கதான் என் புருஷனை எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு திறக்கணும்னு குறிக்கோளா இருக்காங்களே. அது மட்டுமா, என் புருஷன் பேர்ல கெட்ட பேரை உண்டாக்கணும். அது மட்டும் இல்லாம என் புருஷன் இந்த டாக்டர் தொழில இருந்து வெளியில விரட்டணும்னு நினைச்சாங்க பாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்? காவியா மேடம், நீங்க எந்த அளவுக்கு சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் அப்பவே நினைச்சேன் மதன் டாக்டர் இப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாதே நேற்று. அது சொல்லுங்க, எனக்கு அப்பவே மதன் டாக்டர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. மதன் டாக்டர் இப்படி நடந்துக்கிறதாவது அவர் இப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு எனக்குமே தெரியும். ஆனா காவியா மேடம், நீங்க இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சத்தியமா நாங்க நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொன்னீங்க? மதன் டாக்டர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? அப்படி நல்லா தெரிய போய் தான் இவ்வளவு நேரமா மதன் டாக்டர் பத்தி அவர் இப்படி நடந்துட்டாரு, இப்படி எல்லாம் நடப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துட்டாருன்னு இவ்வளவு நேரமா அவர் மேல இல்லாதது போல அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ
விஷயம் என்னன்னு தெரிஞ்சதும் அப்படியே இவங்க பக்கம் திரும்பிட்டீங்களோ? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாலரா தட்டாதீங்க, சரியா? மேடம் நிறுத்துங்க. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொன்னாங்க. நீங்க படிச்சவங்க தானே, இந்த பழமொழி உங்களுக்கு தெரியாம இருக்காதே. அப்படி இருந்தோம் நீங்க கண்ணால பார்க்கல, காதால கேட்டதை மட்டும் வச்சு இவரை தப்பானவர்னு முடிவு பண்ணிட்டீங்க. தீர விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தோணலனா அப்போ காதால எது கேட்டாலும் அது தப்புன்னு உடனே முடிவு பண்ணிடுவீங்க. அதானே நீங்களா? எதையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. இதே இன்சிடென்ட் நாளைக்கு உங்க ஃபேமிலியில நடக்கும். தயவு செஞ்சு தீர விசாரிச்சுட்டு அப்புறமா எது தப்பு எது கரெக்ட்னு முடிவெடுங்க. கண்மூடித்தனமா காதால கேட்கறத மட்டும் வச்சுட்டு இதுதான் தப்புன்னு முடிவெடுத்து உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, சரியா? இது நான் உங்களுக்கு ஒரு சிஸ்டரா கொடுக்க அட்வைஸா நினைச்சுக்கோங்க. நீங்களாம் படிச்சவங்க, ஒரு நல்ல பதவியில இருக்கிறவங்க. இனிமேலாவது உங்க மூளைக்கு வேலை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. சாரி மேடம், நாங்க பண்ணது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். மதன் டாக்டர், சாரி டாக்டர். நாங்க உங்களை தப்பா நினைக்கணும்னு இல்லை, நாங்களும் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். காவியா மேடம் எங்களையும் அதை இதை சொல்லி மாத்திட்டாங்க. அதான் ஆனா இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லா தப்பு காவியா மேடம் மேல இருக்கிறேன். ஐம் ரியலி சாரி டாக்டர். ஆமாம் டாக்டர், நாங்களும் உங்களை தப்பாக நினச்சிட்டோம். ஐம் ரியலி சாரி டாக்டர். உங்கள் கூட இவ்வளோ நாள் பழகி இருந்தோம், உங்களை நாங்கள் ஒரு செகண்டில் தப்பாக நினச்சிட்டோம். காவியா மேடம் எங்களை அந்த அளவுக்கு பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஐம் ரியலி சாரி டாக்டர். காவியா மேடம் ஏன் இப்படி நடந்துட்டீங்க? அப்படி மதன் டாக்டர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? இப்படி அவர் பேர்ல இவ்வளோ பெரிய பழிய போட்டுட்டீங்க. அது எப்படி ராஜா? டாக்டர் டாக்டர்னு என் கூடவே தான் இருக்கீங்க. என்னை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் உடனே நம்பிடுவீங்களா? சே, ஆனால் நான் உங்களை பற்றி உடனே சொன்னால் எதுவும் நம்ப மாட்டேங்க. தப்பா ரைட்டானு நானும் கொஞ்சமாவது யோசிப்பேன், யோசிச்சு தான் முடிவெடுப்பேன். ஆனால் நீங்கள் யாரும் யோசிக்காம இவ்வளோ நாள் பழகின பழக்கத்தை ஒரு செகண்ட்ல என்ன தப்பாக நினச்சிட்டீங்களா? சாரி டாக்டர். அது காவியா மேடம் சொன்னதெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம், அதுதான் சாரி டாக்டர். என்ன தப்பாக நினச்சதோட நிறுத்திக்கோங்க. என்ன மாதிரி வேற யாரையாவது பற்றி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லலாம். தயவு செஞ்சு ஷாலு சொன்ன மாதிரி கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. அவங்க கிட்டயாவது தீர விசாரிச்சுட்டு அப்புறம் நம்புங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்களாம் என் பேர்ல இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மேடம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாருங்க மேடம், என்ன இங்க வர சொன்னது உங்க அப்பா. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்ததுன்னா நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்கணும். இல்லையா நான் உங்களுக்கு பிரச்சனையா தெரிஞ்சேன்னா என்கிட்ட நேரடியா பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி ஏன் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? அப்படி என்ன கெட்ட பேர் லவுண்ட் ஆக்கிட்டு நீங்க என்ன மேடம் சாதிக்க போறீங்க? என்ன பண்ண சொல்ற மதன்? நான் பண்ணது தப்புதான் எனக்கு தெரியும். ஆனா எங்க அப்பாக்கு என் பேர்ல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனா வெளியில இருந்து வந்த உண்மையில இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சு எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறாரு. என்ன துளி அளவு நம்பல, அப்ப எனக்கு கோவம் வராது? நான் இப்படி பண்றது தப்பா? நீங்க பாருங்க மேடம், உங்க கோவம் நியாயமானதான். ஆனா அதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த வழி இருக்கு பாருங்க, அதான் தப்பு. இப்படி என் புருஷன் பேர்ல அவ பேரை உண்டாக்கிட்டு நீங்க என்ன மேடம் ஆந்திர போறீங்க? அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவர்கிட்ட நேரடியா பேசி தீர்த்துருக்கலாம்ல. ஆமா பேசி தீர்த்துருக்கலாம் தான். ஆனா யாருமே என் பேச்சு கேட்கலையே. அப்ப மதன் மட்டும் என் பேச்சு கேட்பானா என்ன? எங்க அப்பாவே எனக்கு கொஞ்சம் நேரம் கூட பேச விடல. நான் எப்படி என்ன ஏதுன்னு எங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா எப்பவுமே நீ ஒழுங்கா இருக்க மாட்டேன், நீ ஒரு ஆபரேஷன் ஒழுங்கா பண்ண மாட்டேன், ஒரு பேஷண்ட்டுக்கு உருப்படியா பார்க்க மாட்டேன்னு இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே என்ன மட்டும் தட்டினா எனக்கு கோவம் வராம வேற நான் எப்படி நடந்துப்பேன்னு சொல்லு. ஆமா காவியா, உங்க அப்பா பேர்ல நிறைய தப்பு இருக்குதான். அப்போ நீங்க நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? என்ன இவர்கிட்ட வர வச்சது ஷாலு தான். நான் ஈவினிங்கே வந்துட்டேன். ஏன் காவியா உன் கோவம் அப்பா மேல மறந்துடுமா? என்கிட்ட காட்ட வேண்டியதானே, எதுக்கு மதன் மேல காமிச்சேன்? அதுவும் இந்த அளவுக்கு என் பொண்ணு நீ இப்படி நடந்து போய் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏமா மதன் என் பேச்சுக்காக தான் இங்க வந்திருக்கான். உன் கோவம் எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட மட்டும் தான் காமிச்சிருக்கணும். அனாவசியமா மதன் கிட்ட உன் கோவத்தை காமிச்சது ரொம்ப தப்பு. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அப்பா கிட்ட பேசி தீர்த்திருக்கணும். ஆமா நானும் தப்பு பண்ணியிருக்கேன் தான். உன்னை உட்கார வச்சு உன் பிரச்சனை என்னன்னு ஒரு நாளும் நான் கேட்டதில்லை. நீ சொன்ன மாதிரி உன்னை நான் நிறைய தடவை மட்டும் தட்டி தான் இருந்திருக்கேன். அந்த வகையில் உங்க அப்பா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் தான். அதான் நான் பண்ண தப்புனாலதான் நீ இப்போ இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க. நல்ல வேலை ஷாலு எல்லாத்தையுமே சுதாரிச்சுட்டான். அவன் மட்டும் சுதாரிக்கலன்னா இன்னைக்கு மதனோட நிலைமை என்ன? இப்படி ஒருத்தனை அவனோட லைஃபை ஸ்பாயில் ஆக்கி நீ எப்படிமா வாழ்வ? உனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லாம நிம்மதியா இருப்பியா? தப்புதான்ப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். ஆனா எனக்கு என் கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. நீங்களே சொன்னீங்களா என் பக்கம் என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட என்ன நீங்க பேச விடல. எப்பவுமே என்ன மட்டும் தட்டிட்டு தான் இருந்தீங்க. அதான் என்ன மட்டும் தட்டினீங்க, மதனை தூக்கி வச்சிங்க. எவனோ ஒருத்தனை தூக்கி வச்சு பேசுறீங்க, பெத்த பொண்ணை மட்டும் தட்டுறீங்களா? அப்ப என் கோவம் மொத்தமும் அவன் மேலதானப்பா போவோம். அதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன்.
நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ உணரேன்ப்பா. மதன், சாரி மதன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் தெரிஞ்சுதான் அந்த தப்பை பண்ணேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆத்திரம். என் அப்பா மேலே மட்டும் இல்லை, உன் மேலேயும் தான். ஆனால் இப்போ நினச்சேன், உன் மேலே எதுக்கு அந்த கோவம் வந்ததுன்னு என்ன நானே கேட்டுக்கிறேன். சாரி மதன், மன்னிச்சிடு. நான் மன்னிக்கக்கூடிய தப்பு பண்ணலை தான். உன்னால் கண்டிப்பாக என்னை மன்னிக்க முடியாது தான். நீ எனக்கு என்ன தண்டனை தரணும்னு நினைக்கிறியோ கொடு, நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் மதன். ஷாலு, ஐம் ரியலி சாரி ஷாலு. உன்ன மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஷாலு. ஐம் ரியலி சாரி ஷாலு. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைக்கும் மதன் கொடுத்து வச்சிருக்கணும். உன் ஹஸ்பண்டுக்கு ஒன்று நீ எவ்வளோ துடிச்சு போனால, என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு உன் ஹஸ்பண்டை நீ ஒரு கெட்ட பேர்லேருந்து காப்பாற்றிட்டால. நீனு உனக்கு கனவாக வந்த ஒரு விஷயத்த அது நிஜமாயிடக்கூடாதுன்னு இன்னைக்கு முழுக்க நீ எவ்வளோ போராடி இருக்கலாம். அதே போல் நானும் எனக்கானதுக்கு நேர் வழியில் போராடி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்னா உன் அளவுக்கு நான் யோசிக்கல ஷாலு. எனக்கான உரிமையை நேர் வழியில் போராடி வாங்கியிருக்கணும். ஆனால் குறுக்கு வழியில் போராடி ஒரு அப்பாவிய தப்பான வழியில் தப்பான பேருக்கு உண்டாக்கணும்னு நினச்சிட்டேன். ஐம் ரியலி சாரி ஷாலு. மதன், சாரி மதன். நீங்கள் என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாரி மதன். உன் காலில் வேணாலும் விழுற மதன். கோவை மேடம், என்ன மேடம் பண்றீங்க? அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அதான் ஷாலு சொன்னால உங்க கோவம் நியாயமானதும், ஆனா நீங்க போற அந்த வழிதான் தப்பு. ஆமாம் மேடம், உங்கள் கோவம் நியாயமானது தான். ஆனால் அந்த கோவத்தை தீர்த்துக்கணும்னு நினச்ச வழி தப்பு மேடம். இப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்களா? இது போதும். ஆனால் என்ன, நீங்கள் உணர்றதுக்கு என் புருஷனோட லைஃபை யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க பாருங்க, அதுதான் எனக்கு கோவமே. ஆமாம் ஷாலு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. அப்பா, அவ்யூ, எங்க அப்பா தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு எங்க அப்பா தானே முக்கியமான காரணமா இருந்திருக்கேன். மன்னிச்சிருமா. இனிமே ஒண்ணு நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துப்பேன். வாமா. போங்க மேடம். உங்கள் அப்பா கூப்பிட்றாங்களே, உங்கள் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். போங்க மேடம். ஆமா மேடம், போங்க போய் சீஃப் கிட்ட உங்க மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நானும் நாளையில இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வர மாட்டேன். சீஃப் கிட்ட முன்னாடியே பேசிட்டேன். நான் கிளம்புறேன். இல்லை மதன், நீ இங்கே இரு, நான் போகிறேன். மேடம், நான் 1 மந்த்துக்காக தான் வந்தேன். இன்னும் 1 மந்த் முடிய 2 days தான் இருக்கு. அந்த 2 days நான் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னோட கிளினிக்கான டைம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் கிளம்புறேன். மற்றபடி உங்கள் மேலே கோவம்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் போங்க. ஷாலு, நம்ம போலாம் வா.